இங்க சில கிராமத்தாளுங்க அவங்க வயல்ல விழுந்த பாம ஒரு சோளக்கொல்ல பொம்மையை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள இருக்க ஃபயரிங் பின் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அது தெரியாம அந்த கிராமத்தாளுங்க அது வெடிக்குதான்னு செக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அது வெடிக்கிறேன்னு கன்ஃபார்ம் ஆனதுமே அவங்க அந்த பாம குண்டு கட்டா தூக்கிட்டு கிராமத்துள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிராமத்துல இருக்க எல்லாரும் கூடி பேசி அந்த பாம மிலிட்டரி கிட்ட கொடுத்தா சாப்பிட ஏதாச்சும் கிடைக்கும்னு முடிவு பண்றாங்க. சோ அந்த பாமுக்கு பூஜை எல்லாம் போட்டு அவங்க அதை வண்டியில ஏத்திட்டு சிட்டில இருக்க மிலிட்டரி பேஸ பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க போற வழியில டெம்பரேச்சர் ரைஸ் ஆல அது வெடிச்சிடாம இருக்க அது மேல தண்ணியை ஊத்திக்கிட்டே போறாங்க. அதே நேரத்துல உள்ள இருக்க ட்ரிகரிங் மெக்கானிசமும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே வருது. அதுக்கப்புறமா ஒரு வழியா அவங்க கஷ்டப்பட்ட சிட்டில இருக்க மிலிட்டரி பேஸ்க்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க இருந்த ஆபீசர் அதை பார்த்து ஷாக் ஆகி அவங்க வேகமா கிளம்ப சொல்றாரு. ஆனா அந்த கிராமத்தால அதை கொஞ்சம் கூட மதிக்காம இது வெடிக்காதுன்னு அதை கட்டையை வச்சு எல்லாம் அடிச்சு காட்டுறாங்க. உடனே பதறி போன ஆபீசர் அவரோட கண்ணை எடுத்துட்டு வந்து அவங்க மிரட்டி பாம்பு எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாரு. அவங்க வேற வழியே இல்லாம அந்த ஆபீசர் சொன்னது மாதிரி அந்த பாம்பு தூக்கிட்டு கடலுக்கு பக்கத்துல போறாங்க. இப்ப அந்த ஆபீசர் அதை தூக்கி கடலை போற சொன்னதும் அவங்களும் யோசிக்காம அதை கடலை தூக்கி போட்டுறாங்க. ஆனா அவர் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப சடனா ட்ரிகரிங் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி அந்த பாம்பு வெடிச்சிருது. பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த பாம்போட இம்பாக்டால நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. அதை பார்த்து ஹாப்பியான அந்த கிராமத்தாளுங்க மீன்களை வேகமா அள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ கடைசி அவங்க பாம்புல இருந்து தப்பிச்சதோட அவங்க டிராவல் பண்ணதுக்கு பலனா அவங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிருது. இங்க சில கிராமத்தாளுங்க அவங்க வயல்ல விழுந்த பாம ஒரு சோளக்கொல்ல பொம்மையை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள இருக்க ஃபயரிங் பின் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அது தெரியாம அந்த கிராமத்தாளுங்க அது வெடிக்குதான்னு செக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அது வெடிக்கிறேன்னு கன்ஃபார்ம் ஆனதுமே அவங்க அந்த பாம குண்டு கட்டா தூக்கிட்டு கிராமத்துள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிராமத்துல இருக்க எல்லாரும் கூடி பேசி அந்த பாம மிலிட்டரி கிட்ட கொடுத்தா சாப்பிட ஏதாச்சும் கிடைக்கும்னு முடிவு பண்றாங்க. சோ அந்த பாமுக்கு பூஜை எல்லாம் போட்டு அவங்க அதை வண்டியில ஏத்திட்டு சிட்டில இருக்க மிலிட்டரி பேஸ பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க போற வழியில டெம்பரேச்சர் ரைஸ் ஆல அது வெடிச்சிடாம இருக்க அது மேல தண்ணியை ஊத்திக்கிட்டே போறாங்க. அதே நேரத்துல உள்ள இருக்க ட்ரிகரிங் மெக்கானிசமும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே வருது. அதுக்கப்புறமா ஒரு வழியா அவங்க கஷ்டப்பட்ட சிட்டில இருக்க மிலிட்டரி பேஸ்க்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க இருந்த ஆபீசர் அதை பார்த்து ஷாக் ஆகி அவங்க வேகமா கிளம்ப சொல்றாரு. ஆனா அந்த கிராமத்தால அதை கொஞ்சம் கூட மதிக்காம இது வெடிக்காதுன்னு அதை கட்டையை வச்சு எல்லாம் அடிச்சு காட்டுறாங்க. உடனே பதறி போன ஆபீசர் அவரோட கண்ணை எடுத்துட்டு வந்து அவங்க மிரட்டி பாம்பு எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாரு. அவங்க வேற வழியே இல்லாம அந்த ஆபீசர் சொன்னது மாதிரி அந்த பாம்பு தூக்கிட்டு கடலுக்கு பக்கத்துல போறாங்க. இப்ப அந்த ஆபீசர் அதை தூக்கி கடலை போற சொன்னதும் அவங்களும் யோசிக்காம அதை கடலை தூக்கி போட்டுறாங்க. ஆனா அவர் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்ப சடனா ட்ரிகரிங் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகி அந்த பாம்பு வெடிச்சிருது. பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த பாம்போட இம்பாக்டால நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. அதை பார்த்து ஹாப்பியான அந்த கிராமத்தாளுங்க மீன்களை வேகமா அள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ கடைசி அவங்க பாம்புல இருந்து தப்பிச்சதோட அவங்க டிராவல் பண்ணதுக்கு பலனா அவங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிருது.